எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வெளிநாடுகளில் 3 நாட்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருந்து இன்று சைப்ரஸ் புறப்பட்டு சென்றார். பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக மேற்காசியாவில் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்துள்ள தீவு நாடான சைப்ரஸ், கனடா மற்றும் குரேஷியா நாடுகளுக்கு மேல் பயணம் மேற்கொள்கிறார். இதற்காக அவர் டெல்லியில் இருந்து புறப்பட்டு சைப்ரஸ் சென்றார். அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி அங்கு சென்றுள்ளார். நாளை வரை அங்கிருக்கும் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். இந்திய பிரதமர் ஒருவர் சைப்ரஸ் செல்வது 20 ஆண்டுகளில் இதுவே முதன்முறையாகும். சைப்ரஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு கனடா செல்லும் பிரதமர் மோடி அங்கு G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். குரூப் 1A முதல் நிலை தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. 72 பணியிடங்களுக்கு 2,49,296 பேர் விண்ணப்பித்துள்ளனர். உதவி ஆட்சியர், டிஎஸ்பி, வணிக வரி உதவி ஆணையர், ஊரக வளர்ச்சி இயக்குனர் உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்வுகள் நடைபெறுகிறது. 44 இடங்களில் குரூப் 1 முதல்நிலை தேர்வு மையத்திற்கான மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 170 மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது. இதனிடையே தேர்வு முடிவுகள் 2 மாதங்களில் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் அறிவித்துள்ளார். அடுத்த 3 மாதங்களில் குரூப் 1 தேர்வுகள் நடைபெறும் எனவும் தேர்வுகளை எளிமையாக்க OMR அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இதுவரை 10,227 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 12,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் கூறினார். தனது இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே அண்ணாமலை பேசி வருவதாகவும் அவரது கருத்துக்களை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அண்ணாமலைக்கு யாரும் பதிலளிக்க வேண்டாம் என்றும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையை பற்றி மேலிடத்தில் புகார் செய்துள்ளதாகவும் RP உதயகுமார் கூறியுள்ளார். டெல்லிக்கு தலைமை மோடி என்றும் தமிழ்நாட்டிற்கு தலைமை EPS என்றும் பாஜக மேலிடம் தெள்ளத் தெளிவாக கூறியிருப்பதாகவும் இதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் என்றும் கூறியுள்ள RP உதயகுமார் EPS தலைமையில்தான் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மலரும் என்றும் அதில் யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். EPS-ஐ முதலமைச்சராக முன்னிறுத்துவோம் என்றும் உதயகுமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எளிய குடும்பத்தில் பிறந்து கடுமையாக உழைத்து IIT-யில் சேர்ந்து படிக்கும் வாய்ப்பை பெற்ற பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் பேனா ஒன்றை வழங்கியுள்ளார். பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த மாணவி ராஜேஸ்வரி மெழுகுவர்த்தி விளக்கில் படித்து IIT நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் வீடு ஒன்றை ஒதுக்கீடு செய்து 70,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப் ஒன்றை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 4வது கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விஜய் மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததுடன் பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கி பேனா ஒன்றை பரிசாக வழங்கினார். பாமகவில் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே உச்சகட்ட மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் இருவரும் தனித்தனியாக இன்று ஆதரவாளர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளனர். கட்சியை கைப்பற்ற இருவரும் தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அன்புமணி ஆதரவாளர்களை ராமதாஸ் கொத்து கொத்தாக நீக்கி வருகிறார். அவர்களை அன்புமணி மீண்டும் பதவியில் அமர்த்தி வருகிறார். இந்த நிலையில் தைலாபுரத்தில் பாமக நடத்திய கூட்டத்தை ராமதாஸ் கூட்டியுள்ளார். இதற்கு போட்டியாக சென்னை அடுத்த பனையூரில் அன்புமணி பொதுக்குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். மோதலின் உச்சகட்டமாக அன்புமணியின் ஆதரவாளரான பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை நீக்கிய ராமதாஸ் அந்த பொறுப்புக்கு முரளி சங்கர் என்பவரை நியமித்துள்ளார்.
தந்தையர் எப்போதும் தியாக தீபங்கள் தான் என அன்புமணி புகழ்ந்துரைத்துள்ளார். தந்தையர் தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர். ஆக்குதல் அன்னையரின் பணி என்றால் அன்பாக வளர்ப்பது தந்தையரின் திருப்பணி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தந்தையர் நாளில் மட்டுமின்றி தியாக தீபங்களான நாளும் அவர்களை எல்லா நாளும் வணங்குவோம் என்றும் அன்புமணி கூறியுள்ளார். தாய் தந்தையரை அன்புமணி மதிப்பதில்லை என ராமதாஸ் புகார் தெரிவித்திருந்தார். பெற்ற தாயை பாட்டிலால் தாக்கினார் என்றும் பகிரங்கமாக செய்தியாளர் கூட்டத்தில் ராமதாஸ் கூறியிருந்தார். இந்த நிலையில் தந்தையர் தினத்திற்கு அன்புமணி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயை சந்தித்ததாக வெளியான தகவலை ஜாக்டோ ஜியோ மறுத்துள்ளது. தவேக தலைவர் நடிகர் விஜயை ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளும் பரந்தூர் புதிய விமான நிலைய பிரச்சினை தொடர்பாக அப்பகுதி மக்களும் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகி இருந்தது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இதற்கும் தங்கள் அமைப்பிற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என ஜாக்டோ ஜியோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய ஓய்வூதியம் தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளரையே எதிர்த்து ஓபிஎஸ் போட்டியிட்டதால் அவரது எம்எல்ஏ பதவியை ரத்து செய்ய வேண்டும் என சபாநாயகரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இபிஎஸ்ஸிடம் இருந்து அதிமுகவையும் இரட்டை இலை சின்னத்தையும் கைப்பற்ற தர்மயுத்தம் நடத்தி வரும் ஓபிஎஸ் தற்போது அதிமுக எம்எல்ஏவாகவே தொடர்ந்து வருகிறார். இந்த நிலையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் சுயேட்சையாக போட்டியிட்டார். இந்த தேர்தலின் போது அவர் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக போட்டியிட்டதால் அவரது எம்எல்ஏ பதவியை பறிக்க வேண்டும் என தேனியைச் சேர்ந்த மிலானி என்பவர் சபாநாயகர் அப்பாவுவிடம் மனு அளித்துள்ளார். இந்த மனுவை தமிழக சபாநாயகர் பரிசீலனையில் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையை தனது வேலை பாதிக்க அனுமதிப்பதில்லை என கஜோல் கூறியுள்ளார். அதோடு ஒரே நாளில் 20 மணி நேரம்தான் வேலை செய்ய முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். 8 மணி நேர வேலை தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் ஸ்பிரிட் படத்தில் இருந்து தீபிகா படுகோனே விலகினார். திரையுலகில் 8 மணி நேர வேலை பிரச்சனை எழுந்துள்ளது. இந்த கருத்திற்கு மணிரத்னமும் ஆதரவு தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வைரமுத்து சர்ச்சையில் 5 ஆண்டுகளாக பாடாமல் இருந்த பாடகி சின்மயிக்கு டி இமாம் வாய்ப்பு கொடுத்துள்ளார். வைரமுத்து சர்ச்சையால் பாடகி சின்மயிக்கு பாடவும் திரைப்படங்களில் டப்பிங் செய்யவும் 5 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் சின்மயி பாடிய முத்தமிழை பாடல் வைரலாகி அவருக்கு ஆதரவு பெருகியது. இந்த நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு சின்மயிக்கு இமாம் வாய்ப்பு கொடுத்துள்ளார். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.